சில குழந்தைகள் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டேன்னு படுத்துவா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து அஜீரணம் ஏற்பட்டிருக்கும். அல்லது அந்த குழந்தைகள் கள்ளங்கபடம் இல்லாமல் யார் எதையாவது நிறைய சாப்பிட்டுட்ருப்பா. அப்புக்குன்னு சாப்பிட்டுட்ருப்பா. மனுஷா எல்லாருமே நல்லவ தான். அப்படின்னாலும் சில சமயம் என் குழந்தை ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, குழந்தை எப்படி அள்ளி அள்ளி சாப்பிடுது பார்த்தியா அப்படின்னு மனசில் நினச்சிருந்தா கூட அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த குழந்தை சாப்பிட முடியாமல் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த திருஷ்டி கழியறதுக்கும் இந்த அஜீரணம் நீங்கிறதுக்கும் நாம் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளானாக்கா அப்பாவோ அம்மாவோ உட்காந்துட்டு ஒரு மனையை போட்டு கோலம் போட்டு உட்காந்து பக்கத்தில் குழந்தைய உட்காந்து வச்சுட்டு அது எதிர்க்க ஒரு இடம் பண்ணி ஒரு கோலம் போட்டு ஒரு வாழை இலையை போட்டு குழந்தைய உட்காந்து வச்சுக்கணும். அம்மாவோ அப்பாவோ உட்காந்து வச்சுக்கணும். உட்காந்து வச்சுட்டு சின்ன குழந்தையா உட்காந்து வச்சுக்கணும். பெரிய குழந்தைனா தானே மனையில் உட்காந்துக்கலாம். சுட 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 பொல 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 பொலன்னு அது பச்சரிசி சாதமோ புழுங்கலரிசி சாதமோ எது வேணாலும் இருக்கலாம். அதை நல்லா வடித்து அப்படியே புகையாக வரா மாதிரி அந்த இலையில் 2 கரண்டி எடுத்துன்னு போடணும். சின்ன குழந்தைனே கைகை வைக்காத பார்த்துக்கணும். அதில் நல்லா ஒரு கரண்டியில் ஒரு 4 கரண முட்டைன்னு நான் ஒரு 50 கிராமாக இருக்கணும் அந்த நெய் விட்டு அந்த நெய்யில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போடணும். போட்டு அந்த ஜீரகம் வந்து பல 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 பலன்னு பொரிஞ்சுட்டே இருக்கும். பொரிஞ்சுட்டே இருக்கச்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சுட அந்த பொரியிற அந்த வாசனையோடு கொண்டு வந்து குழந்தைய சாதம் வச்சுட்டுருக்கான் இல்லையா, இந்த குழந்தைய சாத்து நடுவில் சின்னதாக ஒரு தொலை பண்ணுன்னு சொல்லணும். கையாலேயோ ஸ்பூனாலேயே பண்ணலாம். குழந்தை பற்றி கை சுட்டுருந்தா ஸ்பூனாக கூட பண்ணலாம். குழந்தை அந்த தொலைக்குள்ளே இந்த ஜீரகம் பல பழன்னு வெடிக்கி விட்டுருக்கோம் இல்லையா நெய், அதை அப்படியே சொயின்னு குத்தணும். குழந்தை அதை பார்க்கணும். சரியா? குழந்தை அதை பார்க்கணும். அப்புறம் எடுத்துன்னு போயிடணும். அப்புறம் சாதத்தை திட்டமாக குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு திட்டமாக ஆக்கி ஒரே ஒரு சட்டிக்கு உப்பு போட்டு அந்த ஜீரக ரைஸை வந்து அந்த குழந்தைக்கு சாப்பிட சொல்லணும். அது சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனாவது குழந்தைக்கு நம்ம ஊட்டி விட்டோம். 2 ஸ்பூன் சாப்பிட்டோமா போகிறோம் அப்படின்னு கூட ஊட்டி விட்டால் கூட அந்த குழந்தைக்கு அந்த திருஷ்டி போட்டிருந்தாலும் போயிடும். அல்லது அஜீரணத்தால் குழந்தை சாப்பிடலை அப்படின்னாலும் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி குழந்தைகள் நல்லா சாப்பிடுவா.